அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோடாது. இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை மறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார். பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இந்த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது ஒரு வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் இப்படின்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்குது. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன் அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன் அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம்.
2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார். எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார். புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் நான் கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் அரசுகள்லாம் கவுந்து ஊதுருது இந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பான துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். டிப்ரெஷன், நெகட்டிவ் எஃபெக்ட் இதெல்லாம் விட்டுடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தானாக மேலே வருவீங்க. மற்றவங்களெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருக்கிற மாதிரி சிரிச்சுன்னே கழுத்திருப்பாங்க தான் சுற்றியர் வட்டாரத்தெல்லாம். முட்டாளாக்கப்படுவீங்க. அதுதான் இமைப்பு இயற்கையிலே இருக்க ஒரு குணங்கள் இருக்குது. எப்போதுமே ரிஷபத்துக்கு அஷ்டம ஸ்தானமாக 6ஆம் வீட்டு ஸ்தானம், துலாத்துக்கு 8ஆம் ஸ்தானமாக அதே சுக்கராச்சார். அது ஏன் ஆச்சரியாருன்னா இங்கே வேறு வழியில் செய்யப்படுவார். அயனசேன புதன் அயனசேன போகிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு மாதிரி டைப் புதன். சரி, தனாதிபதி பார்க்கலான்னா குடும்பத்தில் பார்த்தா செவ்வாய் ரோஷகாரகர். அவர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவர் ரிஷபத்துக்கு உச்சிகத்துக்கு சப்தமாக இருக்கிற சுக்கராச்சாரியர் ரிஷப சுக்கராச்சாரியர் தொடர்பு கொண்டு அவர் மூலம் ரெக்கமெண்டேஷன் இவருக்கு வரணும். இந்த துலாத்துக்கு வரணும்னா என் வீட்டுக்காரர் அவள் சிஸ்டர் சொல்லிட்டு தான் கேட்பான். குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைனா என் வீட்டுக்காரர் அவள் சிஸ்டருக்கு அவள் சொன்னால் தான் கேட்பேன். நான் சொல்கிறேன் கேட்காமனா எப்படி பொண்டாட்டி சொல்கிறாளோ ஒய்ஃப் சொல்கிறாளோ பாரியா அந்த மாதிரி இருக்குது கதை. இப்படி கூட உண்டா கேட்பீங்களா? அவர் கேட்கணும் ரசனைகளை. இதுக்கு வெளியில் வருது என்ன ஆச்சரியமான முறையில். அதே செவ்வாய் குருவை கான்டாக்ட் பண்ணான்னா உங்களுக்கு கொட்ட போது பணம் அப்படியே கொட்டும். இந்த மாதத்தில் எதிர்பார்க்காத குருவுடைய தொடர்பை கொண்டு இந்த வீரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய உங்களை குரு வீட்டில் தனுசு வீட்டில் சூரியன் செவ்வாய். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், செவ்வாய் குருவோட தொடர்பு அதிகம். டைரெக்டாக அங்கே பார்க்குறாரு. மிதுனத்துக்கு போன குருவோட தொடர்பு கொள்கிறார். வக்கரம் வந்தாலும் அவர் குரு தன்னுடைய பார்வைக்கு கொடுத்துருக்கார், தொடர்பு கொள்கிறார். அந்த பலத்துக்கு ஈடுகட்டுறதுக்கு ராசி அதிபதி புதனை, அந்த கன்னி ராசி அதிபதி புதன், அதாவது உங்கள் கைனசைன போகஸ்தான புதனே, உங்கள் பாக்யாதிபதி புதனே உட்கார்ந்து செயல்படுறார், ஷேர் பண்ணிக்கிறார். தன்னுடைய 50-50 ஜாயின் வெஞ்சர்னு சொல்கிறீங்க இல்லையா, பங்குதாரர், அந்த மாதிரி பண்ணி குருவினுடைய இதெல்லாம் வாங்கிடுறார். இப்போ அது என்ன பண்ண உங்களுக்கு சொல்கிறீங்க, அந்த குருவும் புதனும் பண்ணுறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் பாக்யாதிபதி தானாக இந்த வீட்டில் வீரிஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து பார்க்கக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் வச்சுருக்காரு. சூரியன் தொடர்புடையது யார்? லாபாதிபதி சூரியன். அதே சமயத்தில் அந்த பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்துருக்கார், ராகுவோட உட்காந்துருக்கார். ராகுவோட பூர்வத்தில் உட்காந்தானே 11ஆம் வீட்டில் ஆட்டோமேட்டிக் கேது இருப்போம் இல்லையா? அதனால் எந்த பிரச்சனை, அங்கே கேது 11ஆம் வீட்டில் உட்காந்து கேது சிம்மத்தில் உட்காந்து ரிவர்ஸ் பார்வையில் பார்க்குறாரு, பின் பார்வையாக குருவை நோட் பண்ணுறாரு. இப்படி எல்லாம் டச் கான்டாக்ட். அதே குரு சனியையும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு, எல்லோரும் கான்டாக்ட். அதே ராகு சனியோட உட்காந்த ராகு ரிவர்ஸ் பார்வையில் தனுசை பார்க்குறாரு. அத்தனை பேரையும் பார்த்தாச்சு, ஒருத்தருக்கு கலெக்ஷன் ஆகிடுது. எவ்வளோ ஆக மொத்தம் எல்லாம் ஒருங்கிணைத்த அமைப்பு வர்றதுன்றது அபூர்வம்.
அப்பேற்பட்ட அபூர்வமான அந்த வாழ்க்கை அமைப்பில் வரும்போது குடும்பத்தில் எத்தனை கசமுசா வேலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கருத்து வேற்றுமைகள் உபாதைகள் எத்தனை இருந்தாலுமே மனசுக்கு கஷ்டம் சொன்னால் அடம் பிடிக்கிறது இப்போதே பழி வாங்கிறது பொறும்புறது இதெல்லாம் இந்த மாதம் அவங்க போய் ஐ சிரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கா ஐ அப்படின்னு அளவுக்கு மாறிடுறது எல்லாமே. தான பசங்கள் குழந்தைகள் நல்லா விருத்திக்கு வரும். நம்மளை முட்டாளாக்கிட்டு இருந்தால் நல்லபடியாக புத்திக்கு வந்து நல்ல பக்காவாகிடும். எல்லாம் பயப்படவே வேண்டாம். அறிவு ஞானம் இருக்கும். வெளிவட்டார பக்கத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் திருப்தியான அமைப்பு தான் வந்து அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அரசியல் வட்டத்தை நுழையாமல் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. துலாத்துக்கு அந்த தொழில் இருந்தாலும் அப்படியே அது என்ன உண்டோ அப்படியே இது பண்ணுறதை விட்டு உங்களுடைய அறிவு அறிவு அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது போதும். அது எதை பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால எப்படிலாம் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளாமோ அந்த தொடர்பெல்லாம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வரும். சும்மா எடுத்தோம் போனால் வியாபாரம் பண்ணோம் கொள்கிறோன்னு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த சாமர்த்தியம் இல்லை, என் பார்ட்னருக்கு சாமர்த்தியம் இருக்குது, அந்த பார்ட்னர் எனக்காக என்ன வேணால் பண்ணுறது, அது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் உண்டாகுது. உங்களுடைய தொழிலை பயன்படுத்தி வியாபாரத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யக்கூடிய சாதனையை இந்த மாதம் பண்ணி பெருமிதம் அடைவீங்க, பூரிப்படையலாம். பணம் கொட்டும். கடன் அந்த அளவுக்கு கடன் மட்டுப்படும். பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் கடன் எப்போதும் இருக்கணும். ஏன்னா ஐடிக்காரன் பிடிங்கி விடுவாங்க, கணக்கு காட்ட முடியாது. அதெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் சிஸ்டெல்லாம் மாறாது முடியும். அதனால் இதெல்லாம் கை விட்டு இதெல்லாம் குறைஞ்சிடாதான் நம்ம நாடு ஷேப்பாக இருக்குது. எப்போ வரப்போன்னு தெரியாது, அவ்வளோ கரப்ஷன். ஐயோ சரி போட்டோம். அதனால் அது அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு சாமர்த்தியம் வரும். நிறைய பணம் வரும், சொத்து வரும், இல்லைங்க இருக்காது. கணக்குக்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய கடன் முடிச்சுட்டு இருந்தவங்க கடனுக்காக மறுபடியும் கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் மாறி போய் இப்போது கடன் அடைச்சிட்டு கணக்குக்காக கடன் வாங்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இல்லை ரொட்டேஷன் நிறைய பணம் இருக்கும், ஆனால் கடன் காமிச்சிட்டே இருக்கணுன்றதுக்காக அப்படி அந்த ஒரு நிலைமை உண்டாகும். தலைக்கு மீறி போகாது எதுவுமே. அப்படி ஒரு அமைப்பு தான். ரீஃபைனான்ஸு ரீஷெடியூலு இதெல்லாம் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்க, கணக்கு அப்படி போட்டு பண்ணுறது. இது நிறைய பணத்தில் தான் எந்த பணத்துக்காக அலைஞ்சிகளோ அந்த பணத்துக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் வரும். அந்த பணத்தை முதலீடு ஆக்கி 4 காசு சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னும் விருத்தி பெறும். இதெல்லாம் உங்கள் சாமர்த்தியம். உங்களுடைய சம்மந்தப்பட்ட துறைகள் எந்த துறையில் பெரும்பாலுமே சமையல் கலை சம்மந்தப்பட்டது பெரிய இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய இண்டஸ்ட்ரி லெவல் தான் எல்லாம் பெரும்பாலும் இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா சனீஸ்வரர் பூர்வ புண்ணியாதிபதி. சனீஸ்வரர் சுகஸ்தராஜனா சுகத்தை கொடுப்பான் தவிர ஆடம்பரத்தினால சுகம் கொடுக்க மாட்டான். அதனால தான் இவன் வந்து மற்றவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்கும், செல்வாக்கில் கஷ்டம் மாதிரி இருக்கும். மேலும் எங்கே தன்னுடைய செல்வாக்கு காட்டணுமோ அங்கே காட்ட மாட்டாங்க. செல்வாக்கு எங்கே காட்டணும் காட்டுறதில்லை. அதுக்கு கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கணும். மனசில் அந்த எண்ணத்தை விட்டுட்டு பழக்கம் பண்ணிக்கணும். அதை பலரும் சொல்லியிருக்கேன் நான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மோனோ ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ராசியில் பிறந்ததுனால நம்ம இப்படி இருக்கோம்னு நினைக்காதீங்க. அந்த ராசியில் பிறந்து நம்ம இப்படி காட்டுறோம்னு சொல்லி வெளிப்படையாக செயல்பட்டு காமிக்கிறேன். அது தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் ரொம்ப டீம் ஒர்க் பண்ணுவார். செவ்வாய் ரொம்ப முக்கியம். அவர் தான் கலத்துறோம். ஏன்னா சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் உண்டு, ரசனைகள். அதை பயன்படுத்தி செவ்வாய் மூலம் குருவின் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் பணம் கொட்டும். அது சாமர்த்தியம் வரணும். அதுக்கு தான் குரு 3ஆவது அதிகாரி லாய்க்கப்படுது. அது உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். அது எப்படி பண்ணணுமோ அது பண்ணும்போது தானாக வரும். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக இந்த மாதம் ஆயிடுவீங்க. இந்த மாதத்துலேருந்து போன மாதம் ஆயிடுக்கணும். கார்த்திகையிலே இந்த மாதம் நன்னாவே ஆகிடுவீங்க. சாதனை பண்ணுவது மட்டுமில்லை, குறை இருந்தவங்களுக்கு குறை நீங்கப்படும். அந்த ஐடியாவை தானாக வந்து அமைப்பு உண்டாகணும். என் மனசில் எண்ணங்கள் செயல்படுறதுன்னா அதுக்கேற்ற அமைப்புகளை உண்டாக்க சாமர்த்தியம் எனக்கு இல்லையே. அது சாமர்த்தியம் கைகூடும், செயல்படுவீங்க, சாதனை முடிச்சிடுவீங்க. நாம் ஒன்று நினைக்க அது நினைக்கிறது கதையெல்லாம் வேண்டானுமே. இந்த காலத்தை முடிச்சே ஆகணும். அப்படி தான் அமைப்பு கிரகத்தை உங்களுக்காக ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஏற்ற மாதிரி கிரகங்கள்லாம் வர்றது கஷ்டம்.
எங்கேயாவது சூரியனோட சுக்கிரன், சூரியனோட செவ்வாய், சூரியனோட ஒரே நேரத்தில் புதன், குருவும் புதனும் ஒரே வீட்டில் வீடை மாற்றிக்கிறது. அதே சமயத்தில் ஒருத்தர் எல்லாம் சப்தமாக பார்க்குறது. சனீஸ்வரன் வந்து அங்கேருந்து உட்காந்து ராகு வச்சு ராகு மூலம் ரிவர்ஸ் பாதையில் பார்க்குறாரு. அதே குரு பார்த்து சொல்லி தோஷம் போய்க்கிறார். இப்படிலாம் எங்கேயாவது உண்டா இருக்குது பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. என்னால் முடியல, அவரை வச்சுன்னு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒத்துழைக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. அத்தனை ஒரே இனத்தில் சத்தம் பண்ணாமல் ரகசிய ஒப்பந்தமாக தெரியாது, மொத்தமாக கூட்டாக வந்து அத்தனை நவகிரகங்களும் தொடர்பு கொண்டு ஒரே மீட்டிங் நடக்குது. அப்பேற்பட்ட சாதனை பண்ணக்கூடிய இந்த மாதத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. தரித்திரம் கைவிட்டு போயிடும். பணம் நீங்கள் கொடுப்பீங்க. இனிமேல் அந்த அளவுக்கு பணம் ரொட்டேஷன் நிறைய போராடும். கடன் நிவாரணம் நிறைய கிடைக்கும். நிவாரணம் நல்லாவே அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் குடும்பத்தில் உறவுகள் எதுக்காகவோ எந்த காரணத்தோ அந்த காரணங்கள்லாம் காட்டி பகையாக இருந்ததில் மாறி உறவுகள் மேலும் சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.